வீரா ஸ்கில் அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் திருவள்ளூரில் நடைபெற்ற அமோனியா வாயு கசிவு விபத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் ஒரு சாதாரண தொழிற்சாலை விபத்தல்ல. இது தொழில்துறை பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை நமக்கு நினைவூட்டும் ஒரு முக்கியமான நிகழ்வு. இந்த வீடியோவில் இந்த அமோனியா வாயு கசிவு சம்பவத்தின் முக்கிய நிகழ்வுகளை ஆய்வு செய்ய போகிறோம். என்ன நடந்தது, எப்படி நடந்தது, அதன் தாக்கம் என்ன என்பதையும் புரிந்து கொள்வோம். மேலும் இந்த விபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான சேஃப்டி லெசன்ஸ் பற்றியும் விவாதிக்கப் போகிறோம். ஏனெனில் ஒவ்வொரு விபத்தும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அந்த பாடங்களை சரியாக கற்றுக்கொண்டால் மட்டுமே எதிர்காலத்தில் இதுபோன்ற துயரமான சம்பவங்களை தடுக்க முடியும். இந்த விபத்து திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகிலுள்ள ஒரு கடல் உணவு பதப்படுத்தும் மற்றும் ஏற்றுமதி நிறுவனத்தில் நடைபெற்றது. இந்த நிறுவனம் குளிர்சாதன அமைப்புகளில் அமோனியா வாயுவை பயன்படுத்தி செயல்பட்டு வந்தது. ஒரு கட்டத்தில் அமோனியா வாயு திடீரென கசிந்ததால் அவசர நிலை உருவானது. வாயு வேகமாக பரவியதால் பணியில் இருந்த பல தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டனர். மூச்சுத் திணறல், கண் எரிச்சல், உடல்நலக் கோளாறுகள் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல தொழிலாளர்கள் உடனடியாக மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். துரதிருஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் உயிரிழப்புகளும் பதிவாகின. இந்த விபத்து தொழில்துறை பாதுகாப்பு நடைமுறைகளின் முக்கியத்துவத்தை மீண்டும் ஒருமுறை நமக்கு நினைவூட்டுகிறது. ஒரு சிறிய அலட்சியம் கூட பெரிய மனித உயிரிழப்புகளுக்கும் கடுமையான விளைவுகளுக்கும் காரணமாக மாறக்கூடும். அமோனியா அல்லது NH3 என்பது நிறமற்ற ஒரு வாயுவாகும். இதற்கு மிகவும் கடுமையான மற்றும் துளைக்கும் தன்மை கொண்ட வாசனை உள்ளது. அமோனியா பல தொழில்துறைகளில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம்ஸ், ஃபெர்டிலைசர் மேனுஃபேக்சரிங் மற்றும் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. அதன் சிறந்த கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ் காரணமாக பல குளிர்சாதன அமைப்புகளில் இது முக்கிய ரெஃப்ரிஜரண்டாக செயல்படுகிறது. ஆனால் அமோனியா ஒரு அபாயகரமான வேதிப்பொருளாகவும் கருதப்படுகிறது. குறைந்த அளவில் இருந்தாலும் அது கண்கள், மூக்கு மற்றும் சுவாசப்பாதையில் எரிச்சலை ஏற்படுத்தலாம். அதிக செறிவில் அமோனியா வாயுவை சுவாசித்தால் மிகவும் கடுமையான உடல்நல பாதிப்புகள் ஏற்படலாம். குறிப்பாக நுரையீரல் பாதிப்பு, கடுமையான மூச்சுத் திணறல் மற்றும் சுவாச செயலிழப்பு போன்ற ஆபத்துகள் உருவாகலாம். உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடும். அமோனியா வாயுவிற்கு உட்படுவது மனித உடலுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். அதன் தாக்கம் வாயுவின் செறிவு மற்றும் உட்பட்ட நேரத்தை பொறுத்து மாறுபடும். ஆரம்ப நிலையில் கண்களில் எரிச்சல் மற்றும் நீர் வடிதல் ஏற்படலாம். மூக்கு மற்றும் தொண்டையில் எரிச்சல் உணர்வு தோன்றலாம். சுவாசிப்பதில் சிரமம் மற்றும் மூச்சுத் திணறல் ஏற்படலாம். சிலருக்கு தலைச்சுற்றல் மற்றும் பலவீனம் போன்ற அறிகுறிகளும் தோன்றக்கூடும். அமோனியா செறிவு அதிகமாக இருக்கும் சூழலில் பாதிப்புகள் மிகவும் தீவிரமாக மாறலாம். கடுமையான சுவாசக் கோளாறுகள் உருவாகலாம். நுரையீரல் திசுக்கள் பாதிக்கப்படலாம். இதன் விளைவாக நிரந்தர நுரையீரல் சேதம் ஏற்படும் அபாயம் உள்ளது. அமோனியா தோல் மற்றும் கண்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டால் ரசாயன தீக்காயங்கள் ஏற்படக்கூடும். உடனடி மருத்துவ சிகிச்சை வழங்கப்படாவிட்டால் நிலைமை உயிருக்கு ஆபத்தானதாக மாறலாம். வாயு கசிவுகள் பொதுவாக ஒரு காரணத்தால் மட்டும் ஏற்படுவதில்லை. பல தொழில்நுட்ப மற்றும் மனித காரணிகள் இணைந்து இத்தகைய விபத்துகளுக்கு வழிவகுக்கின்றன. முக்கிய காரணங்களில் ஒன்று equipment failure, அதாவது வால்வுகள், குழாய்கள் அல்லது இணைப்பு பகுதிகளில் ஏற்படும் சேதங்கள், காலப்போக்கில் ஏற்படும் தேய்மானம், அரிப்பு அல்லது இயந்திர கோளாறுகள் வாயு கசிவிற்கு காரணமாகலாம். மற்றொரு முக்கிய காரணம் poor maintenance, உபகரணங்களுக்கு தேவையான பராமரிப்பு பணிகள் சரியான நேரத்தில் மேற்கொள்ளப்படாவிட்டால் சிறிய கோளாறுகள் பெரிய விபத்துகளாக மாறக்கூடும். ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன் இல்லாததும் ஒரு பெரிய அபாயமாகும். குழாய்கள், வால்வுகள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் காலமுறைப்படி பரிசோதிக்கப்பட வேண்டும். அவ்வாறு செய்யாத போது மறைந்திருக்கும் குறைபாடுகள் கண்டறியப்படாமல் போகலாம். ஹியூமன் எரர் என்பதும் முக்கிய காரணிகளில் ஒன்றாகும். அமோனியா அல்லது வேறு ஏதேனும் அபாயகரமான வாயு கசிவு ஏற்பட்டால் உடனடி நடவடிக்கை மிகவும் முக்கியமானது. ஒவ்வொரு நொடியும் உயிர்களை காப்பாற்றக்கூடியதாக இருக்கலாம். முதலில் உடனடியாக அலார்ம் ஐ இயக்குங்கள் அல்லது அருகிலுள்ள அனைவருக்கும் அபாயத்தை பற்றி எச்சரிக்கை செய்யுங்கள். அடுத்ததாக பாதிக்கப்பட்ட பகுதியை உடனடியாக விட்டு வெளியேறுங்கள். புதிய மற்றும் சுத்தமான காற்று உள்ள இடத்திற்கு பாதுகாப்பாக செல்லுங்கள். இவாக்குவேஷன் ப்ரொசீஜர்ஸ் ஐ முறையாக பின்பற்றுங்கள். ஓடாமல் அமைதியாகவும் ஒழுங்காகவும் வெளியேற வேண்டும். ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் கிடைத்தால் அதை சரியாக பயன்படுத்துங்கள். ரெஸ்பிரேட்டர், சேஃப்டி மாஸ்க் அல்லது தேவையான பாதுகாப்பு உபகரணங்களை அணியுங்கள். உடனடியாக எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் அல்லது சேஃப்டி டீமுக்கு தகவல் தெரிவியுங்கள். அவர்களின் வழிகாட்டுதல்களை முழுமையாக பின்பற்றுங்கள்.
பாதுகாப்பு விழிப்புணர்வே உயிர் பாதுகாப்பு. இத்தகைய வாயு கசிவு விபத்துகளை தடுக்க தொழிற்சாலைகள் முன்கூட்டியே பல பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். முதலில் ரெகுலர் ரிஸ்க் அசஸ்மெண்ட் கட்டாயமாக மேற்கொள்ளப்பட வேண்டும். சாத்தியமான அபாயங்களை முன்கூட்டியே அடையாளம் கண்டு அவற்றை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். அடுத்ததாக எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸ் மிகவும் முக்கியமானது. அனைத்து வால்வுகள், குழாய்கள், குளிர்சாதன அமைப்புகள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் காலமுறைப்படி பராமரிக்கப்பட வேண்டும். பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் மூலம் பல விபத்துகளை முன்கூட்டியே தடுக்க முடியும். மேலும் அட்வான்ஸ்ட் கேஸ் டிடெக்ஷன் சிஸ்டம்ஸ் நிறுவப்பட வேண்டும். வாயு கசிவு ஏற்பட்டவுடனே அலாரம் ஒலித்து எச்சரிக்கை வழங்கும் அமைப்புகள் கட்டாயமாக இருக்க வேண்டும். இதன் மூலம் உடனடி நடவடிக்கை எடுத்து உயிர் சேதத்தை குறைக்க முடியும். பாதுகாப்பின் 5 தங்க விதிகளை நினைவில் கொள்வோம். முதல் விதி, சேஃப்டி ஃபர்ஸ்ட். எந்த வேலையாக இருந்தாலும் பாதுகாப்பையே முதன்மையாக கருதுங்கள். இரண்டாவது விதி, நெவர் இக்னோர் வார்னிங்ஸ். எச்சரிக்கை அறிவிப்புகள் மற்றும் அலாரங்களை ஒருபோதும் புறக்கணிக்காதீர்கள். மூன்றாவது விதி, ரிப்போர்ட் லீக்ஸ் இம்மீடியட்லி. வாயு கசிவு அல்லது ஏதேனும் பாதுகாப்பு அபாயம் கண்டறியப்பட்டால் உடனடியாக தகவல் தெரிவியுங்கள். நான்காவது விதி, ஃபாலோ ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ். அனைத்து SOP-களையும் முறையாக பின்பற்றி பாதுகாப்பாக செயல்படுங்கள். ஐந்தாவது விதி, பார்ட்டிசிபேட் இன் கண்டினியூஸ் ட்ரைனிங். பாதுகாப்பு பயிற்சிகளில் தொடர்ந்து பங்கேற்று உங்கள் அறிவை மேம்படுத்துங்கள். நினைவில் கொள்ளுங்கள், சேஃப்டி ஃபர்ஸ்ட், நெவர் இக்னோர் வார்னிங்ஸ், ரிப்போர்ட் லீக்ஸ் இம்மீடியட்லி, ஃபாலோ சேஃப்டி, பார்ட்டிசிபேட் இன் ட்ரைனிங். இந்த 5 விதிகளை பின்பற்றுங்கள். ஒரே ஒரு பாதுகாப்பு தவறு கூட நூற்றுக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை பாதிக்கக்கூடும். ஒரு விபத்தின் தாக்கம் தொழிலாளர்களை மட்டுமல்ல, அவர்களின் குடும்பங்களையும் சமூகத்தையும் பாதிக்கிறது. நினைவில் கொள்ளுங்கள், பாதுகாப்பு என்பது ஒரு செலவல்ல, அது மனித உயிர்களை பாதுகாக்கும் ஒரு முக்கிய முதலீடு. உங்கள் பணியாளர்களுக்கான முதலீடு, உங்கள் நிறுவனத்தின் எதிர்காலத்திற்கான முதலீடு. பாதுகாப்பில் இன்று செய்யும் முதலீடு நாளைய விபத்துகளை தடுக்க உதவும். சேஃப்டி ஃபர்ஸ்ட், சேஃப்டி ஆல்வேஸ், பிகாஸ் எவ்ரி லைஃப் மேட்டர்ஸ். ஒவ்வொரு பணியாளரும் பாதுகாப்பாக வீட்டிற்கு திரும்பும் உரிமை கொண்டவர். அதுவே ஒவ்வொரு நிறுவனத்தின் மிக முக்கியமான பொறுப்பாகும். ஒவ்வொரு விபத்திலிருந்தும் நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பாடங்களை செயல்படுத்தி மேலும் பாதுகாப்பான பணியிடங்களை உருவாக்க வேண்டும். எப்போதும் பாதுகாப்பாக இருங்கள், எப்போதும் விழிப்புடன் இருங்கள். ஏனெனில் உங்கள் விழிப்புணர்வு உயிர்களை காப்பாற்ற முடியும். ஸ்டே சேஃப், ஸ்டே அலர்ட், சேவ் லைவ்ஸ். மேலும் பல சேஃப்டி லேர்னிங் மற்றும் இண்டஸ்ட்ரியல் அவேர்னஸ் வீடியோக்களுக்கு வீரா ஸ்கில் அகாடமியை தொடர்ந்து பின்தொடருங்கள். நன்றி. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.